இது ஒரு அழகான கிராமம். இந்த கிராமத்துல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்க பேரு லக்ஷ்மி. லக்ஷ்மி பாட்டி செய்யற விதவிதமான ஊர்காவுக்கு அந்த ஊரே அடிமை. அந்த ஊர் மட்டும் இல்ல, அக்கத்து பக்கத்து ஊர்க்காரங்க கூட வந்து வாங்கிட்டு போவாங்க. ஒரு தடவை சாப்பிட்டவங்க மறுபடியும் மறுபடியும் வந்து வாங்கிட்டு போவாங்க. இந்த பாட்டிக்கு 2 பேர பசங்க இருந்தாங்க. இந்த பாட்டியோட மகனும் மருமகளும் கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு விபத்துல இறந்து போயிட்டாங்க. அப்பல இருந்து இந்த பாட்டி தான் இந்த பசங்களை வளர்த்து வந்தாங்க. இவனுங்க 2 பேருமே ரொம்ப பெரிய சோம்பேறிங்க. எந்த வேலையும் செய்யாம நாள் முழுக்க தூங்கிட்டே இருப்பாங்க. பாட்டிக்கு கொஞ்சம் கூட உதவியே செய்ய மாட்டாங்க. லக்ஷ்மி பாட்டி தினமும் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு சமைச்சிட்டு அப்புறமா ஊறுகாய் போட உட்கார்ந்துடுவாங்க. எல்லா வேலையும் முடிக்கிறதுக்குள்ள சாயங்காலம் ஆயிடும். அடே, 2 பேரும் வந்து கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணுங்கடா. எனக்கும் வயசாகிட்டே போகுது. முன்ன மாதிரி வேலை செய்ய முடியல. பாட்டி, பீமாவை கேளுங்க, அவன் உங்களுக்கு உதவி பண்ணுவான். என்னால எல்லாம் முடியாது, கை கால்லாம் ஒரே வலியா இருக்கு. அப்படி கை கால் வலிக்கிற அளவுக்கு என்னடா செஞ்சு கிழிச்ச? பாட்டி, சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சும்மா இருந்து இருந்து கை கால்லாம் வலிக்குது பாட்டி. ஓ, அப்படியா? சரி, இனிமே நானும் சும்மாவே இருக்கேன். வீட்டு வேலையும் ஊறுகாய் போடுற வேலையும் நீங்க பாத்துக்கோங்க. சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஐயோ பாட்டி, அப்படி மட்டும் செஞ்சிடாத. உன்னோட ஊர்காவுக்கு தான் இந்த ஊரே வருது. அப்புறம் நம்ம பொழப்பு நாறிடும். அப்போ 2 பேரும் வந்து எனக்கு உதவி பண்ணுங்கடா. அது மட்டும் சொல்லாத பாட்டி, அது என்ன வேலையும் நீயே பாத்துக்கோயேன். நீங்கெல்லாம் எப்போதான் திருந்துவீங்களோ தெரியல. இப்படியே சில நாட்கள் கடந்து போச்சு. இவங்க 2 பேரும் கொஞ்சம் கூட மாறாம அப்படியே சோம்பேறியா தான் இருந்தாங்க. நாட்கள் போக போக எல்லா வேலையும் பாட்டியால தனியா செய்ய முடியல. எப்படியாவது இவனுங்க 2 பேரையும் வழிக்கு கொண்டு வரணும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் காலையில ராமுவும் பீமாவும் எந்திரிச்சு வராங்க. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா பாட்டி இன்னும் தூங்கிட்டு இருந்தாங்க. என்னடா, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு பாட்டி 10 மணி ஆனாலும் தூங்கிட்டே இருக்காங்க? அதான்டா எனக்கும் தெரியல. வா போய் எழுப்புவோம். பாட்டி, பாட்டி, 10 மணி ஆச்சு, எந்திரிங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு இன்னைக்கு? லக்ஷ்மி பாட்டி மெதுவா எழுந்து உட்கார்றாங்க. என்ன ஆச்சு பாட்டி? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இவ்ளோ நேரம் படுத்துட்டு இருக்க? என்னமோ தெரியலடா, ரொம்ப சோர்வா இருக்கு. திடீர்னு பழைய விஷயம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறந்து போற மாதிரி தோணுது. என்னது, மறந்து போன மாதிரி தோணுதா? அதுக்குள்ள உனக்கு என்ன ஆச்சு பாட்டி? நேத்து ராத்திரி கூட நல்லா தானே இருந்த. பாட்டி, உனக்கு என்ன ஆகுதுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு பாட்டி. எனக்கு ஒண்ணுமே புரியல. பாட்டி லேசா மயக்கம் வர மாதிரியே நடிச்சுக்கிட்டு இப்படி சொல்றாங்க. அதான் எனக்கும் தெரியல. காலையில இருந்து யோசிச்சு பாக்குறேன். நம்ம ஊர்காவோட அந்த ரகசிய மசாலா பொடி கூட எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. என்னது, ரகசிய மசாலா மறந்து போச்சா? பாட்டி விளையாடாத பாட்டி. அந்த ஊர்காய் தான் நம்ம வீட்டுக்கு பொழப்பே. அது மறந்து போச்சுன்னா அப்புறம் நம்ம என்ன பண்றது? டேய், நம்ம இன்னைக்கு செத்தோம்டா. பாட்டி, நல்லா யோசிச்சு பாரு பாட்டி. என்ன மசாலா போடுவீங்க? கடுகு, மிளகு பொடி, அப்புறம் என்ன பாட்டி? பாட்டி சும்மா யோசிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே இப்படி சொல்றாங்க. ஏதோ ஒரு முக்கியமான பொருள்டா, ஆனா என்னால யோசிக்க முடியல. என் மூளையில ரொம்ப இறுக்கமா இருக்கு. இந்த வயசுல நான் காலையில எந்திரிச்சதுல இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை பாக்குற. எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. அதனால கொஞ்ச நாள் ஓய்வு எடுக்கணும். அப்பதான் அந்த ரகசிய மசாலா என்னன்னு என்னால யோசிக்க முடியும். டேய், பாட்டியோட மூளைக்கு இப்போ ஓய்வு தேவை. இல்லனா நம்ம பொழப்பு கெட்டுடும்டா.
இனிமே இந்த வீட்ல பாட்டி ஒரு சின்ன வேலை கூட செய்யக்கூடாது. அந்த மசாலா ஞாபகம் வர வரைக்கும் எல்லா வேலையும் நம்மளே பார்த்துக்கலாம். ஆமாண்டா பாட்டி, நீங்க அப்படியே படுத்து ஓய்வெடுங்க. எல்லா வீட்டு வேலையும் சமையல் வேலையும் நாங்க பாத்துக்கிறோம். அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் ராமுவும் பீமாவும் கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. பீமா அடுப்புல உட்கார்ந்து சமையல் செஞ்சுட்டு இருந்தா ராமு போய் கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வருவா. 2 நாள் இப்படியே போச்சு. பாட்டி நல்லா ஓய்வு எடுத்துட்டு இருந்தாங்க. பீமா வேர்வைய தொடச்சிட்டே பாட்டிக்கு டீ கொண்டு வந்து தரா. பாட்டி, உங்களுக்கு சோர்வு எல்லாம் குறைஞ்சிடுச்சா? அந்த ரகசிய மசாலா கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு பாட்டி. கொஞ்சம் குறைஞ்சிருக்குடா, ஆனா இன்னும் முழுசா ஞாபகம் வரல. இன்னைக்கு மத்தியானம் என் காலு வேற ரொம்ப வலிச்சது, அதனால ரொம்ப யோசிக்க முடியலப்பா. பீமா உடனே பாட்டியோட காலை பிடிச்சு விடுறா. இப்போ நீ நல்லா ஓய்வெடு. நான் மத்தியானம் உனக்கு கால் வலிக்கு மருந்து வாங்கிட்டு வந்து தரேன். சரிப்பா. இப்படியே 5 நாட்கள் ஓடிடுச்சு. ராமுவுக்கும் பீமாவுக்கும் உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. ஆனா பாட்டியோட மூளைக்கு ஓய்வு தர வேற வழி இல்லாம வேலைய செஞ்சாங்க. 5வது நாள் ராத்திரி வீடு ரொம்ப பளிச்சுன்னு இருந்துச்சு. பாட்டி, வீட்டை பாத்தீங்களா? ஒரு சின்ன தூசி கூட இல்ல. நீங்க கேட்ட மாதிரி சாப்பாடும் தயாராயிடுச்சு. உங்க மூளை இப்ப நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குமே. தயவு செஞ்சு அந்த ரகசிய மசாலாவை மட்டும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க பாட்டி. ஆமா பாட்டி, முடியலன்னா சொல்லு, நான் எழுதுறேன். பாட்டி சிரிச்சுக்கிட்டே அந்த பேனாவை வாங்கி அந்த பேப்பர்ல ஏதோ எழுதுறாங்க. என்ன பாட்டி இது? மசாலா ரகசியத்தை காணும், வெறும் பொம்மைய வரைஞ்சி வச்சிருக்க. டேய் பசங்களா, என் ஊர்காவுக்கு எந்த ரகசிய மசாலாவும் கிடையாது. அதுல போடுறது நம்ம ஊர்ல கிடைக்கிற சாதாரண உப்பு, காரம், கடுகு பொடி தான். அப்போ அந்த ரகசிய மசாலா? அதான் சொன்னனே, ரகசிய மசாலான்னு ஒண்ணு இல்லவே இல்ல. இந்த வீட்டுக்கு தேவைப்பட்ட ஒரே ரகசிய மசாலா உங்க 2 பேரோட உழைப்பு தான். நீங்க 2 பேரும் சோம்பேறியா தெரிஞ்சிட்டு இருந்தீங்க. உங்களை வழிக்கு கொண்டு வரதா நான் இந்த மாதிரி ஒரு நாடகத்தை ஆடினேன். பாத்தீங்களா, இப்போ என் மூளை ரொம்ப அமைதியா இருக்கு. இனிமே தினமும் இப்படி நீங்க தான் வேலை செய்யணும். 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அவங்கள பாத்தி எவ்வளவு அழகா பிளான் போட்டு வேலை செய்ய வச்சுட்டாங்கன்னு அவங்களுக்கு சிரிப்பு வருது. ஆனா பாட்டி, எந்த ரகசிய மசாலாவும் இல்லாம ஏன் எல்லாரும் உன்கிட்ட தான் ஊர்கா வாங்கணும்னு வராங்க? போடுற எல்லா பொருளையும் சரியான அளவுக்கு போட்டா எல்லாம் சுவையா தாண்டா இருக்கும். அதான் நீங்க 2 பேரும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களே, இனிமே நீங்களே தெரிஞ்சுப்பீங்க ஊர்காய் ஏன் அவ்வளோ சுவையா இருக்குன்னு. மறுபடியும் வேலை செய்யணுமா பாட்டி? ஆமா, இனிமே தினமும் நீங்க தான் வேலை செய்யணும். சரி பாட்டி, வா போய் சாப்பிடலாம். சரி, நாங்க இப்ப சாப்பிட போறோம். உங்களுக்கு கதை பிடிச்சிருந்தா லைக் போட்டு காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அடுத்த கதையில பார்க்கலாம். பாய்.